அதாவது இளைஞர்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டுற ஒரு எலெக்ஷனா இருக்கு. இந்த எலெக்ஷனை எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவினுடைய வெற்றி விகிதம் எப்படி இருக்கு சார்? நம்மளுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி கருதுறீங்க? காட்பாடி சட்டமன்ற வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படி நடக்கிற ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்கேன். நான் எடுத்துக்கிறேன் போனா அது இப்போ இந்த காலத்தில் எப்படிங்க சார், களத்தில் எப்படிங்க சார்? ஐயா இந்த தேர்தல் வந்து மாற்றத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க எதிர்கட்சிகள். அதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? இப்போ காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையக்குப்பம் பண்ற ஒரு கிராமத்துல வந்து வாக்குச்சாவடி மையத்தை மாற்றி வச்சிருக்காங்க. அதனால எங்க ஊர்ல வந்து 900 ஓட்டு இருக்கு, நாங்க ஓட்டு போட மாட்டோம். இப்போ கருப்பு கொடி கட்டி இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு சார். அந்த இந்த தேர்தலில் வந்து தமிழக அரசு வந்து அந்த திட்டங்களை வந்து சாதனையாக சொல்லி வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திட்டங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நாங்கள் சொல்கிறதா நல்ல திட்டங்கள் அப்படி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லிட்டு போட சொல்றானே கேட்டால் அதுதான் அவங்க பாடி போட சொல்றோம். எதிர்கட்சி இல்லை, எதிர்கட்சி உங்களோட திமுக திட்டங்கள் எதுவும் வந்து கை கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கணும். திமுகவின் எந்த திட்டங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்குன்னு பாருங்க. தொகுதிக்கு மனதாக செய்தாமல் எது எந்தெந்த செய்திருக்கு என் மக்களுக்கு தெரியும். நான் எப்படி உழைக்கிறது எனக்குரிய தகுதி இருக்காங்க. உங்களுடைய கனவு திட்டம் ஏதாச்சும் இருக்குங்களா? காட்பாடிக்கு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி எதனா ஒரு திட்டம் அந்த மாதிரி எதனா இருக்கா சார் காட்பாடி? கனவு திட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.